உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று நாம் ஒரு சங்க இலக்கிய பாடல்களில் அகநானூற்று பாடலை சிலவற்றை பார்த்தோம். தற்போது ஒரு புறநானூற்று பாடலை பார்ப்போம். இது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒன்றாகவும் இருக்கிறது. உலக பொதுமுறையை பற்றி நாம் இப்பொழுதெல்லாம் பேசுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை புறநானூற்று பாடலில் கணியன் பூங்குன்றனார் என்பவர் மிக அருமையாக விளக்கியுள்ளார். நாம் இன்று சொல்லக்கூடிய குளோபல் சிட்டிசன் என்பதை மிகவும் அழகாகவும் ஆணித்தரமாகவும், இன்னும் சொல்ல போனால் இன்றைய உளவியல் கருத்துக்களை காட்டிலும் அருமையான உளவியல் கருத்துக்களோடும் இந்த பாடலை நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தந்துள்ளார் என்பது மிகவும் வியப்பான ஒன்றாக இருக்கின்றது. அந்த பாடலை தற்போது கேட்போம். அதற்கான விளக்கத்தை கூறுகின்றேன். யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தணிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே வாழ்தல், இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின். இன்னாது என்றலும் இளமே மின்னோடு, வானம் தன் துளி தலையானாது, கல் பொருது இறங்கும் மல்லல் பேர்யாற்று, நீர் வழிப்படுவும் புனை போலாருயிர் முறை வழிப்படுவும் என்பது. தீரவோ காட்சியின் தெளிந்தனமாகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை ஈகழ்த்தல் அதனினும் ஈல. உலகத்தில் உள்ள எல்லா ஊரும் நமது ஊரே, எல்லா மனிதர்களும் நம் உறவினரே என்பதுதான் இந்த பாடலின் முதல் அடி. யாதும் ஊரே யாவரும் கேளி என்பது, அதாவது இந்த அடிகள் தான் ஐக்கிய நாடு சபையில் உட்பட மேற்கோள் காட்டப்பட்ட ஒன்று என்பது தமிழ் பாடலுக்கு கிடைத்த பெருமையாகும். நன்மையும் தீமையும் பிறரால் நமக்கு வருவதில்லை, நாம் செய்யும் செயல்களாலே நமக்கு வருகிறது. பிறரை குறை கூறுதலும் வாழ்க்கையை வெறுத்து இருப்பதும் தவறான ஒன்று. நம் வாழ்க்கைக்கு நாமே பொறுப்பு. துன்பம் வரும், நீங்கும், இரவும் பகலும் வருவது போல பிறந்த எல்லாருக்கும் இறப்பு என்பது கண்டிப்பாக ஒன்று. இறப்பு புதிதல்ல. இறப்பு என்பது இயற்கையின் நியதி. வெற்றி வந்தால் நாம் அதிகமாக மகிழ வேண்டியது இல்லை, தோல்வி வந்தால் நாம் மிகவும் கவலை கொள்ள வேண்டியதும் இல்லை. இரண்டையும் நாம் சமநிலையோடு பார்க்க வேண்டும். வானத்தில் மின்னல் மின்னுகிறது, மழை பொழிகிறது, வெள்ளம் மலை மேல் ஏறி ஆறாக ஓடுகிறது. அந்த வெள்ளத்தின் மீது சிறிய ஓடம் ஒன்று நீரின் போக்கிலேயே செல்கிறது. அந்த நீரின் போக்கு எவ்வாறு செல்கிறதோ அதில் ஓடம் செல்வது போலவே நமது வாழ்க்கையும் நமது பயணமும் அந்த வழியிலேயே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மனிதர்கள் நல்ல மனிதநேய பண்போடு வாழ வேண்டும். நாம் எதையும் கட்டாயப்படுத்தி மாற்ற முடியாது. ஆதலால் செல்வம், பதவி, அதிகாரம் உள்ள மனிதர்களை கண்டு அளவுக்கு மீறி நாம் புகழ வேண்டியதில்லை. எளியோர், வறியோர்,
அதிகாரமற்றவர்களை கண்டு நாம் இகழவும் கூடாது. மனித நேயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த பாடலுடைய இறுதி வரிகளின் கருத்தாகும். இதில் மனிதநேய பண்பு விளக்கப்படுகிறது. அந்த மனித நேயம்தான் இன்றைய தேவையாகவும் உள்ளது. இந்த பாடல் கருத்து உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என எண்ணுகிறேன். இந்த கருத்தை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பின்பற்றினால் நாம் நலமோடு வாழலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சங்க இலக்கிய பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.